நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, இந்த சுடரோட லீலைகளை எப்படியாச்சும் நம்ம மல்லி வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும்னு எதிர்பார்க்குறவங்க, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த சுடரோட சுயரூபத்தையும் அங்கீகாரத்தையும் அடிமட்டமா ஒழிக்கணுங்க. ஏன்னா, இவ்வளோ நாளா எல்லாரோட கண்ணுல மண்ண தூவி விளையாடிட்டு இருந்தது மட்டும் இல்லாம, மனநிலை பாதிக்கப்பட்ட நிலைமையில நம்ம விஜய சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அப்படின்ற உண்மையும் இவ்வளோ நாளா வந்துட்டு எதுக்காக இறந்து போன ரேணுகாவோட பேரை சொல்லி இவ சுடர் வந்துட்டு ஆட்டம் போட்டுட்டு இருக்கா அப்படின்ற உண்மையை வந்துட்டு நம்ம மல்லி கண்டுபிடிக்க போகிறாங்க. ஏன்னா ஆரம்பத்தில் இப்போ வரைக்கும் வந்துட்டு இவன் மேலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லாத மாதிரி மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி ஒரு ட்ராமா பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ சுடராக்கா கொஞ்சம் பார்த்து இருந்துக்கங்க அப்படின்ற மாதிரி ஒரு சரியான பதில் அடியாக நம்ம மல்லி வந்துட்டு இந்த ரேணுகா சாப்பிட்டுட்டு இருந்தபோது ஒரு பதில் சொன்னாங்க. இப்போ இந்த ரேணுகாவோட மனசுக்குள்ளே ஓடிட்டு இருக்கிறது என்ன ஒரு விஷயம்னா, நம்மளுடைய விஷயம் வந்துட்டு எதுவோ இந்த மல்லிக்கு வந்துட்டு தெரிஞ்சிருந்தா டேரக்ட் வந்துட்டு விஜய் கிட்ட சொல்லியிருக்கணுமே. ஆனால் விஜய் கிட்ட சொல்லாமல் எதுக்கு வந்துட்டு சைலண்ட்டாக இருக்க? இதுக்கு பின்னாடி வந்துட்டு ஏதாச்சும் காரணம் இருக்குமா? இல்லை இந்த ரகு வந்துட்டு மல்லிக்கிட்ட ஏதாச்சும் விஷயத்த லீக் பண்ணியிருப்பானான்னு ஒரு பக்கம் பயத்தில் தடுமாறிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம மல்லி வந்துட்டு இவெல்லாம் விட்டு பிடிக்கணும், இல்லைனா கண்டிப்பாக இவளுடைய வியாசத்தை வந்துட்டு எல்லாருக்கும் வந்துட்டு உண்மையாக்கிடுவா. ஏன்னா மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி திரும்ப ரொம்பவே ஆக்ஷன் பண்ணி விஜயும் இந்த கதிரேசனையும் எதிர்த்து வந்துட்டு என்ன வந்துட்டு தப்பாக வந்துட்டு முடிவு பண்ணிடுவாங்க. அதனால் இவளுக்கு கரெக்டான எவிடன்ஸை கொடுத்தா மட்டும்தான் இவளை கையும் களமாக சிக்க வைக்க முடியும்னு நம்ம மல்லி முடிவு பண்ணிட்டாங்க. வரப்போகிற எபிசோடில் எப்படியாச்சும் விஜய்க்கு இந்த ஒரு உண்மையை தெரியப்படுத்தி இவளை அடித்து வீட்டு விட்டு வெளியே விரட்டணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம மனோகரனுக்கு அன்னபூர்ணிக்கு மட்டும் இந்த ஒரு உண்மை தெரிஞ்சிச்சேன்னா கண்டிப்பாக இந்த போலி ரேணுகாவை அடித்து எல்லா உண்மையுமே வந்துட்டு கக்க வைக்க போகிறாங்க. ஏன்னா நம்ம மனோகர் வந்துட்டு டிஎன்ஏ செக் பண்ணணுன்னெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம அன்னபூர்ணிமா மல்லிப்பொல்ல உனக்கு மட்டும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா நீ என்கிட்ட சொல்லு, அவளை வந்துட்டு அவளுடைய தாய்ப்பாலே வந்துட்டு கக்கிற நிலைமைக்கு நான் வந்துட்டு ஆளாக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த நிஷா இருந்துக்கிட்டு நம்ம மல்லி மேலே எதுக்கு தான் இப்படி ஒரு கோவம்னு கொஞ்சம் கூட புரியலைங்க. நம்ம விஜய் வந்துட்டு முதல் பொண்டாட்டி உயிரோடு இருக்கிற போது அப்பா இந்த மல்லி கூட வந்துட்டு கூத்தடிச்சிட்டு இருக்கான், அவன் பண்ணுறதும் அவன் நடவடிக்கையும் எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு நம்ம கதிரேசன்கிட்ட சொல்கிறாங்க. போதும் நிறுத்து நிஷா, நீ வந்துட்டு அவசரப்பட்டு வார்த்தை விடாத, மாப்பிள்ளை வந்துட்டு அப்படிலாம் பண்ண மாட்டாங்க, எது பண்ணாலும் ஒரு காரணத்தினோட தான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இந்த கதிரேசன் வந்துட்டு ஓரளவுக்கு சரியான பதிலை தாங்க கொடுத்துருக்காங்க. ஆனால் கூடிய சீக்கிரத்தில் இவங்களுக்குள்ள சண்டை வர்றதுக்கு முன்னாடி நம்ம போலி ரேணுகாவோட சூழ்ச்சியும் அந்த ஒரு வேஷத்தையும் வெளிச்சத்தை கொண்டு வந்துட்டாவா கண்டிப்பாக எந்த ஒரு குழப்பமே வரப்போகிறது கிடையாதுங்க. நம்ம வெண்பாவே இப்போ இருக்க விருப்பப்பட்டு இந்த போலி ரேணுகாவை அம்மானு ஒரு நாள் கூட கூப்பிட்டது கிடையாதுங்க. ஆனால் நம்ம நிஷா இருந்துக்கிட்டு எப்படியாச்சும் வந்துட்டு இந்த மல்லியை டைவர்ஸ் கொடுத்து அனுப்பிச்சிட்டு எங்கள் அக்காவை நிரந்தரமாக அந்த ஒரு வீட்டுக்குள்ளே விஜய் கூட தங்க வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த ஒரு காரணத்தினால தான் சுற்றி முற்றி பார்த்தீங்களான்னு நம்ம கதிரேசன்கிட்டையும் சரி இல்லை இந்த விஜய்கிட்டையும் சரி மல்லி வந்துட்டு எதுக்கு அவள் வந்துட்டு ஒரு பாரமாக தான் இருக்குது அந்த ஒரு வீட்டுக்குள்ளே, அவளுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்து ஒரு செட்டில்மெண்ட்டை பண்ணுங்கன்ற மாதிரி முடிவு பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் எது எப்படியோங்க இந்த சுடரி வந்துட்டு என்ன நினச்சிட்டு இருக்கேன்னா விஜய் அடையணும். விஜய் வந்துட்டு இப்போ மல்லிகை கிட்டத்தட்ட பாதி உண்மை தெரிஞ்ச மாதிரி ஏதோ வந்துட்டு கொஞ்சம் டவுட் வந்துடுச்சு. அதனால் இவங்களே வந்துட்டு நம்மளை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வியாசத்தை இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கணும்னு என் கூட இரு கதை சொல்லுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம அன்னபூர்ணியா கொக்கா இவளை வந்துட்டு கையுங்காலமாக பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் இவகிட்ட இந்த உண்மையை வர வைக்கணும். அதுக்காக இவளை வந்துட்டு எந்த ஒரு ரூபத்துலேயும் வந்துட்டு தாக்க தயாராக இருப்புன்ற மாதிரி நம்ம அன்னபூர்ணியமாக ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் நம்ம அன்னபூர்ணி அம்மாவோட சூழ்ச்சியில் கையுங்காலமாக சிக்கிறது மட்டும் இல்லாமல் எல்லா உண்மையுமே கக்க போகிறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மல்லி நேயர்களுக்கு மறக்காம